வீட்ல கொழுக்கட்டை சுடுறேன்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க. போய் பார்த்தா வாணல்ல என்னடான்னா, வாணல்ல நெய்ய ஊத்திக்கிட்டு இருக்காங்க. என்னதான் செய்றாங்கன்னு பார்க்கோன்னு பார்த்தா, நெய்ய ஊத்தி, பச்சரிசி மாவ கொட்டி, நல்லா வணக்கிக்கிட்டு இருக்காங்க நெய்யோட சேர்த்து. சரி வணக்கி முடிக்கட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, வணக்குறாங்க, வணக்கிக்கிட்டே இருக்காங்கப்பா. இங்க பாருங்க. தனியா பாவு வேற குண்டான்ல காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. வெல்லத்த போட்டு பாவு காய்ச்சி, திரும்ப அந்த பாவையே எடுத்து வதக்குன மாவுல ஊத்தி கிளறுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறுறாங்க. ஏன்னா அடி பிடிக்க கூடாதாம். கட்டி கட்டியா ஆகக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறிக்கிட்டு இருக்காங்க. சரி கிளறுறாங்க. மாவுக்குள்ள ஊத்தி என்னதான் கிளறுறாங்கன்னு பார்ப்போம். மொத்தத்துல கொழுக்கட்டை நமக்கு நல்லா வந்தா சரிதான். மாவ போட்டு பாகுல ஊத்தி பெசஞ்சுட்டாங்கங்க. இந்த மாவ கைப்பிடி புடிச்சு இட்லி குண்டான்ல வச்சு வேக வச்சுட்டாங்க. இட்லி குண்டான்ல வச்சு வேக வச்சு எடுத்துட்டாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பர்!